பிரின்ஸ், எங்கேயாவது வெளியூர் கிளம்பிட்டியா? எங்க? மும்பையா? டெல்லி? அப்ராட்? இல்ல, பக்கத்துல ஹைதராபாத் வரைக்கும். ஓ, நீ தனியா பாவம் பேக் பண்ணிட்டு இருக்க? நானும் ஹெல்ப் பண்ணிருப்பேன்ல. தேவையில்ல. எப்போ வருவ? ஹைதராபாத்ல என்ன விசேஷம்னு நான் தெரிஞ்சுக்க கூடாதா? நான் ஒன்னும் நீயும் பிரேமும் சேர்ந்து இல்லீகலா சில விஷயங்கள் பண்ணீங்களே, அதுக்காக ஹைதராபாத் போல. பஞ்சாரா ஹில்ஸ்ல என்னோட MS பேட்ச்மேட்ஸோட கெட் டுகெதர் ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்காக போறேன். நல்ல விஷயமாச்சே. அப்போ உன்னோட பேட்ச்மேட்ஸ் எல்லாம் அந்த கெட் டுகெதருக்கு நிச்சயமா அவங்க உங்க ஃபேமிலிஸோட வருவாங்கல்ல? நீ தனியா போனா உன்னோட வைஃப் எங்கன்னு கேட்க மாட்டாங்களா? இந்த ஃபங்க்ஷனை பத்தி நீ ஏன் ஆல்ரெடி என்கிட்ட சொல்லல? நீ ஏன் என்னை விட்டுட்டு தனியா போற? மறந்துட்டியா? நீ என்கிட்ட டைவர்ஸ் கேட்டிருக்க. அடுத்த வாரம் நம்ம 2 பேரும் கோர்ட்டுக்கு போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ண போறோம். டைவர்ஸா? நான் எப்ப கேட்டேன்? ஓ, நான் அன்னைக்கு கோவத்துல பேசினத நீ இன்னும் மறக்கலையா? அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கியா? சாரி பிரின்ஸ், ஐ எம் வெரி சாரி. நான் உன்கிட்ட அப்படி பேசியிருக்க கூடாது. நான் ஒரு முட்டாள். நீ என்ன கொலைகாரின்னு சொல்லிட்ட பாரு, அதுலதான் நான் அப்படியே பஸ்ட் அவுட் ஆகி ஆத்திரத்துல பேசிட்டேன். அத போய் நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியே. நான் கலகலப்பா, அன்பா, ரொமான்டிக்கா உன்கிட்ட எத்தனை தடவை பேசியிருக்கேன். அதையெல்லாம் மறந்துட்டு கோவமா பேசுனத மட்டும் ஞாபகம் வச்சிருக்க. உன்னை கோச்சுக்க எனக்கு உரிமை இல்லையா? உன்கிட்ட சண்டை போட்டா தப்பா? நாம அடிக்கடி சண்டை போட்டுக்கணும். மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு உம்முன்னு இருக்கணும். 4 நாள் பேசாம இருக்கணும். அப்புறம் சமாதானம் ஆகணும். அப்ப அந்த மொமெண்ட் எவ்ளோ லவ்லியா, உயிர் துடிப்பா இருக்கும். என்ன பிரின்ஸ், நான் இவ்ளோ தூரம் பேசிட்டு இருக்கேன், நீ எதுவுமே பேசாம போயிட்டு இருக்க. அப்ப நீ சமாதானம் ஆகலையா? இப்ப என்ன, என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு நீ என்ன பண்ண போற? இன்னொரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்க போற, அப்படிதானே? ஆனா நான் அப்படி இல்ல. நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். உன்னையே நினைச்சுக்கிட்டு வாழ்ந்துருவேன். சரி, துணியெல்லாம் எடுத்து உள்ளவே. அப்ப ஹைதராபாத் ட்ரிப்? பக்கத்திலேயே ஒய்ஃபோட லவ் இருக்கும்போது பழைய ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியம் இல்லை. என்ன லெட்டர் இது? நீயே பாரு. நரேன் என்ன கழுத்தை பிடிச்சு தள்ளி அவமானப்படுத்திட்டான், அசிங்கப்படுத்திட்டான். இதனால என்னோட கௌரவம், சுயமரியாதைக்கு பாதிப்பு இப்படின்னு கொந்தளிக்கிற பிரேம் ஏன் உங்க மேல மான நஷ்ட வழக்கு போடக்கூடாதுன்னு கேட்டு டைரக்டர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து லெட்டர் வந்திருக்கு. பிரேம் இந்த பிரச்சனையை டைரக்டர்ஸ் அசோசியேஷனுக்கு கொண்டு போனது நான் எதிர்பார்த்ததுதான். இப்ப அவன் நல்லவன் ஆயிட்டான், நான் கெட்டவன் ஆயிட்டேன். நரேன், அவனை பத்தி மத்த டைரக்டர்ஸ்க்கு தெரியாதா என்ன? நடந்ததெல்லாம் நிறைய பேர் பார்த்திருக்காங்க, சாட்சியங்கள் இருக்கு. இது போதாதா? அதனால அதையே சாதகமா வச்சு அவன் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான்.
அசோசியேஷன் பாவம் என்ன பண்ணும்? ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இத பத்தி விளக்கம் கேட்டு உனக்கு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. விடு நரேன், போர்ட் மீட்டிங்ல மத்த டைரக்டர்ஸ் கிட்ட இத பத்தி சொல்லி கன்வின்ஸ் பண்ணலாம். பிரின்ஸ் உதவி பண்றேன்னு வந்தப்போ மறுத்திருக்க கூடாது, அக்செப்ட் பண்ணிருந்திருக்கணும். 250 கோடியை வாங்கி பிரேம் மூஞ்சில வீசி எறிஞ்சிருக்கணும். அத செஞ்சிருந்தா அவன் சாந்தி நிலையத்துக்குள்ள கால் வச்சிருக்க முடியாது. பிரின்ஸோட உதவியை நான் வேண்டாம் நிராகரிச்சத இப்போ நான் சரின்னு தான் நினைக்கிறேன். பிரின்ஸோட உதவியை நான் வேண்டாம் நிராகரிச்சத இப்போ நான் சரின்னு தான் நினைக்கிறேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு கதை சொல்லுவாரு. ஒரு பக்தன் தெருவுல நடந்து போயிட்டு இருந்தப்போ மதம் பிடிச்ச யானை ஒண்ணு எதிரில வந்துச்சான். யானை மேல இருந்த பாகன் ஒதுங்கி போன்னு சத்தம் போட்டும் இவன் கேட்கல. நான் பகவானோட பக்தன், யானைக்குள்ள இருக்கிற பகவான் என்ன காப்பாத்துவார்னு சொன்னான். யானை அவனை மிதிச்சு கொன்னுடுச்சு. இவன் மேல போனதும் கடவுள்கிட்ட கேட்டான், உன்னை நம்பினதுக்கு இதான் கதியான்னு. அதுக்கு கடவுள் என்ன சொன்னாராம் தெரியுமா? அந்த பாகன்குள்ள இருந்து ஓரமா போடா போடான்னு எத்தனை தடவை நான் எச்சரிச்சேன், நீதான் கேட்கலன்னாராம். அது போல அதே போலதான் நீ நம்பறதா சொல்ற அந்த கடவுள் முதல்ல குமார் ராஜா சார் ரூபத்துல வந்து 250 கோடி ரூபாய தந்தாரு. யூ ரெஃப்யூஸ் த ஹெல்ப். மறுபடியும் பிரின்ஸ் ரூபத்துல வந்து 250 கோடி ரூபாய தரேன்னாரு. அகைன் யூ ரெஃப்யூஸ்ட் தட். கடவுளே செக்க எடுத்துக்கிட்டு நேரா உன் கேபின்குள்ள வந்து கொடுப்பாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா அது கண்டிப்பா நடக்காது. நேர்மைக்கு என்னைக்குமே ஒரு மகிமை உண்டு நரேன். நீ பாடின பாட்டுக்கு நான் ஒரு எச பாட்டு பாடவா? என்ன முழிக்கிற? இப்ப நான் ஒரு கதை சொல்றேன். சொல்லு. ஒரு விறகு வெட்டி அவனோட கோடாலிய ஒரு குளத்துல தவற விட்டுட்டான். ஐயோ கோடாலி போச்சேன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டான். உடனே கடவுள் நேர்ல வந்து அவரு ஒரு வெள்ளி கோடாலிய காட்டி இது உன் கோடாலியான்னு பாருன்னாரு. இல்லன்னா. அடுத்து ஒரு தங்க கோடாலிய காட்டி இது வான்னாரு. இல்லன்னா. மூணாவதா அவனோட இரும்பு கோடாலிய காட்டினாரு. இதுதான் என்னோட கோடாலின்னா. கடவுள் அவனோட நேர்மையை பாராட்டி 3 கோடாலியையும் அவனுக்கே தந்துட்டாரு. நேர்மைக்கு எவ்வளவு வேல்யூ இருக்கு பாத்தியா? இந்த கதையை கொஞ்சம் மாத்தி சொல்லுவா. ஒருத்தனோட வைஃப் கிணத்துல தவறி விழுந்துட்டான். கடவுளே என் பொண்டாட்டிய காப்பாத்து காப்பாத்துன்னு கத்துனான். கடவுள் ஒரு அசிங்கமான பொம்பளைய காட்டி இவளாவும் பொண்டாட்டின்னு கேட்டாரு. இவனோ ஆமா இவதான் என் பொண்டாட்டின்னு சொன்னான். ஏண்டா பொய் சொல்றேன்னு கடவுள் கேட்டாரு. கடவுளே உண்மைய சொன்னா அந்த கோடாலி கதை மாதிரி 3 பொம்பளைங்களை என் தலையில கட்டி வச்சிருவீங்க அதான்னு சொன்னான். நரேன், உனக்கு அந்த மாதிரி பொண்ணு கிடைச்சிருக்கணும்டா, அப்ப தெரிஞ்சிருக்கும். நான் ஒன்னும் உங்களுக்கு பெருசா செஞ்சிடல. மிஸ்டர் குமார் ராஜா சார் என்னை மதிச்சு என் நட்பை பாராட்டினதுக்கு ஒரு சின்ன பிரதி உபகாரமா அவரோட வாரிசான உங்களுக்கு உயிர்ல நியாயம் கிடைக்க உங்க பக்கம் இருந்த. அதுக்கு நீங்க எனக்கு இவ்ளோ பெரிய விருந்து கொடுத்து அசத்திட்டீங்க. எக்ஸலண்ட். மிஸ்ஸஸ் காயத்ரி, உங்க சாப்பாடு A1. இது என்ன சார் பெரிய விருந்து? நெக்ஸ்ட் மந்த் நீங்க லண்டன் வரீங்க, எல்லா செலவும் என்னோடது. அங்க வந்து 10 நாள் எங்க கூட ஸ்டே பண்றீங்க. பக்கிங்ஹாம் பேலஸ் பார்க்கலாம், பக்கத்திலே பாரிஸ் ஐஃபில் டவர் பார்க்கலாம். அங்கிருந்து நேரா அமெரிக்கா வந்துருங்க சார். உங்களை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு என் மிஸ்ஸஸ் ரொம்ப ஆசைப்படுறா. என்ன காயத்ரி மேடம், ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க? ஏதோ சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. அக்காவுக்கு ரதி பாரதி மேல கொஞ்சம் சாஃப்ட் கார்னர். தான் பங்குல இருந்து கூட ஒரு குறிப்பிட்ட தொகையை ரதி பாரதிக்கு விட்டு தரதா சொல்லியிருக்காங்க. பட் அவங்க அதை மறுத்துட்டாங்க. பிரேம்குமார் சார், ரதி பாரதி உங்களை செட்டில் பண்ணி அனுப்புறதுக்காக தான் பணம் தேவைப்படுதுன்னு சொன்னாங்க. நீங்க ஏன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கீங்க? ரதி பாரதி என்ன கெட்டவன் வில்லன்னு உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க?
பில்ல கண்டெஸ்ட் பண்ண சொல்லி தூண்டி விட்டது நான் தானே? அப்ப அவங்களுக்கு என் மேல கோவம் இருக்காதா? அப்படிதானே சொல்லுவாங்க. எப்படியோ உங்க புண்ணியத்தால வெறும் 500 கோடி கிடைக்க வேண்டிய இடத்துல முழு சொத்தம் எங்களுக்கு கிடைச்சிருச்சு. இல்லாட்டி ரதி பாரதி கிட்ட 1000 கோடியை பறி கொடுத்திருப்போம். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆனாலும் அவங்களுக்கு ரொம்ப திமிர் தான். அக்கா அவங்களுக்கு உதவுறேன்னு சொல்லி கூட மூஞ்சி அடிச்ச மாதிரி வேணான்னு சொல்லிட்டாங்க. காயத்ரி மேடம் மட்டும் இல்ல, மார்க் ஹாஸ்பிட்டல் பிரின்ஸ் நான் உதவி பண்றேன்னு 250 கோடியை கொண்டு போய் கொடுத்தான். உன் உதவி தேவையில்லைன்னு ரதி அவனே அவமானப்படுத்திட்டா. அப்படியா? ஆச்சரியமா இருக்கு. கேட்டா என்னால உனக்கும் உன் வைஃப்க்கு நடுவுல பிரச்சனை வேண்டாங்கிறா. அந்த ரதி பாரதி என்ன பிழைக்க தெரியாதவளா? அவதான் ரொம்ப திமிரு பிடிச்சவன்னு மிஸ்டர் ரகுநாத் கரெக்டா சொன்னாரு. எஸ், யூ ஆர் ரைட். அந்த லேடி வெரி வெரி ஈகோயிஸ்டிக். நீங்க நாளைக்கு தானே என்ன பார்க்க வரதா சொன்னீங்க? நானும் எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிச்சிட்டேன். இன்னைக்கு ஈவினிங்கே மும்பைக்கு ஃப்ளைட்ல கிளம்புறேன். போறதுக்கு முன்னாடி உங்களை பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஏங்க அப்பாயின்மெண்ட் வாங்காம உங்களை பார்க்க கூடாதா? ஐயோ, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு எதுக்கு அப்பாயின்மெண்ட்? இத உங்க ஹாஸ்பிட்டல்னு நினைச்சுக்கோங்க. ப்ளீஸ் சிட். தேங்க்யூ. நேத்து பிரேம்குமார் எங்களை பாக்குறதுக்காக வந்திருந்தான். உயில 3 பங்கா பிரிச்சதுல அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ஒரு விஷயம் சொன்னான். மார்க் ஹாஸ்பிட்டல் பிரின்ஸ் உனக்கு 250 கோடி ரூபாய் கொடுக்க வந்தானாமே, நீ அதை வேண்டான்னு சொல்லிட்டியாமே, அப்படியா? ஆமா, பிரின்ஸ் வைஃப் ஷக்கிலாக்கு என்ன அவ்வளவா பிடிக்காது. பிரின்ஸ் எனக்கு உதவி பண்ணா ஷக்கிலா நிச்சயமா அவனோட சண்டை போடுவா. என்னால எதுக்கு அவங்களுக்குள்ள பிரச்சனை? அதான் வேண்டான்னுட்டேன். எதிரி கூட நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க பாருங்க. என் மனசுல நீங்க வசந்த இடத்துக்கு போயிட்டீங்க. சரி, நான் முக்கியமா வந்த விஷயத்த சொல்லிடுறேன். நானும் இந்த சாந்தி நிலையத்துல உன்னோட சங்கமமாக ஆசைப்படுறேன். என்ன புரியலையா? சாந்தி நிலைய சாதனைகள்ல நானும் பங்கெடுத்துக்க விரும்புறேன். தாராளமா. யூ ஆர் ஆல்வேஸ் வெல்கம். எனக்கு உயில்ல கிடைச்சிருக்க பணத்தை வச்சு ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவு பண்ணுவேன்னு நினைக்கிறேன்? 250 கோடி. இந்த பணத்தை நான் உனக்கு தரேன்னு சொன்னேன். அப்ப நீ மறுத்துட்ட. ஆனா இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீ மறுக்கவே முடியாது. நான் எவ்வளவுதான் இந்த பணத்தை மறுத்தாலும் என் வீட்டு கதவு அது தட்டிக்கிட்டே இருக்கு. இந்த பணத்தை நீங்க பயன்படுத்தணும்னு ஆண்டவன் முடிவு பண்ணிருக்கான் போல இருக்கு. சரி, இப்ப எஸ் சொல்ல போறீங்களா, நோ சொல்ல போறீங்களா? ஆமா, எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லக்கூடாது, நோ சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்லக்கூடாது. நோ சொல்லிடாதீங்க, நோ சொல்லிடாதீங்க, நோ சொல்லாதீங்க, நோ சொல்லாதீங்க. நோ 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 சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். இப்ப எஸ்ஸா நோவா? எஸ். எஸ். தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். யாரு? மும்பைல இருந்து காயத்ரி மேடத்தோட ஆடிட்டரா? சொல்லுங்க. ஓ அப்படியா? சாந்தி நிலையத்தோட லாஸ்ட் 10 இயர்ஸோட பேலன்ஸ் ஷீட் அனுப்பணுமா? நோ ப்ராப்ளம், ஐ வில் சென்ட் இட். ஓகே, எனக்கு மெயில் ஐடி அனுப்புங்க. ஓகே, பாய், தேங்க்யூ. என்ன பாக்குற? இவன் தான் சிஎஃப்ஓ கிடையாது. இன்னும் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கானா? ஹலோ, ஐ எம் ஸ்டில் ஒன் ஆஃப் த போர்ட் டைரக்டர். அது இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். அப்புறம் டைரக்டர் பதவி தானா போயிடும். யானை தன் தலையில தானா மண்ணள்ளி போட்டுக்குமா? அந்த யானை மாதிரி தான் நீ. குமார் ராஜா சாரோட வாரிசுக மனச பொல்யூட் பண்ண, அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி நீ நினைச்சதை சாதிச்சிட்ட. ஆபரேஷன் சக்சஸ், பட் பேஷண்ட் டெட். இந்த மாதிரி தான் நீ நினைச்சது நடந்துருச்சு. ஆனா முதல் வாரிசு காயத்ரி உன்னால, உன் நடவடிக்கையால இன்னைக்கு மனசு மாறி திருந்தி ரதி பக்கம் வந்துட்டா. கூடிய சீக்கிரம் காயத்ரி ஒன் ஆஃப் த டைரக்டரா சாந்தி நிலையத்துல வந்து உட்கார போற. அன்னைக்கு நீ மூட்டை முடிச்சுகளை கட்டிக்கிட்டு வெளியில போக வேண்டியிருக்கும். அதையும் பார்ப்போம்.
இன்னைக்கு நைட்டா? என்ன பார்ட்டியா? ஓகே, பார்க் ஹோட்டல் தானே? சரி, நான் வந்துடுறேன். பாய். பரவாயில்லையே, நீ சாந்தி நிலையத்துல சிஎஃப்ஓவா இல்லைனாலும் பிஸியா தான் இருக்க. என்ன அங்க பாரு, யார் அது? குமாரராஜாவோட மூத்த வாரிசு. ஓ, அந்த 500 கோடிக்கு அதிபதி. ம். ஹலோ மிஸ்ஸஸ் காயத்ரி. ஹலோ. இவங்க தான் மிஸ்ஸஸ் ஷகிலா, ஹாய். மார்க் ஹாஸ்பிட்டலோட எம்டி. வாங்க, என் கேபின்ல உட்கார்ந்து பேசலாம். ஓ எஸ். ஆமா, என்ன இந்த பக்கம்? இல்ல, இன்னைக்கு ஈவினிங் ஃப்ளைட்ல நான் மும்பை கிளம்புறேன். சோ உங்களை பார்த்துட்டு போலான்னு ஓ, வந்தேன். காயத்ரி, சொன்னா நம்ப மாட்டீங்க, பிரேம்குமார் இந்த 1 மாசமா உங்க பேரு தான் சொல்லி புலம்பிட்டு இருந்தாரு. எஸ், குமார் ராஜாவோட வாரிசு ரொம்ப பாவம், அவங்களுக்கு சேர வேண்டிய சொத்து சம்பந்தமே இல்லாம ரதிபாரதிக்கு போய் சேர போகுது, அவங்களுக்கு எப்படியாவது நியாயம் கிடைச்சே ஆகணும் அப்படின்னு ஒரே புலம்பிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில சாதிச்சிட்டாருன்னு வைங்களேன். இன்னைக்கு 170 கோடி வாங்கிட்டு போக வேண்டிய நீங்க 500 கோடி வாங்கிட்டு போறீங்கன்னா அதுக்கு காரணம் பிரேம்குமார். ஆமா, பதிலுக்கு நீங்க அவருக்கு என்ன செய்ய போறீங்க? நோ 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 நோ, எனக்கு எதுவும் தேவையில்ல. நான் இந்த பிரதிபலன், நன்றி இதெல்லாம் பார்த்து எதுவும் செய்யறதில்ல. நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு எனக்கு தெரியும். என் அப்பாவோட சொத்து ரதிக்கு போய் சேரக்கூடாது. அப்படி போயிட்டா சாந்தி நிலையத்தை விட்டு நீங்க போயிடணும். அது நடக்க கூடாது, அதானே? மிஸ்ஸஸ் காயத்ரி, உங்களோட உள்நோக்கம் என்னன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது தெரியாத முட்டாள் ஒண்ணும் நான் இல்ல. காயத்ரி, கூல். ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ஓகே, நீங்க சொன்ன மாதிரி பிரேம்குமார் சுயநலமா இருந்திருக்கலாம். ஆனா அதனால லாபம் அடைஞ்சது நீங்க தானே? லாபம் அடைஞ்சது உண்மைதான். அதுக்காக எங்க அப்பாவோட ஆசையை நிறைவேற்றாம போயிட்டோமே, அந்த பாவம் எங்களை சும்மா விடாதே. நீங்க ரொம்பவே பாவ புண்ணியத்தை பத்தி யோசிக்கிறீங்களே. வேணா இப்படி பண்ணுங்களேன், அன்னதானம், ரத்த தானம், நன்கொடன்னு அப்படியே அள்ளி வீசுங்க, பாவம் எல்லாம் புண்ணியமா மாறிடும். அப்படி கொடுத்த பணத்தை தான் ரதி வேண்டான்ட்டாங்களே. அதுக்கு பதிலாதான் சாந்தி நிலையத்துல ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன். எவ்வளவு தெரியுமா? 250 crores. லீகலா அந்த பணம் சாந்தி நிலையத்துக்கு சேர்ந்த உடனே நீங்க அங்க இருந்து போக வேண்டியதா இருக்கும். அத சொல்லிட்டு போலான்னு தான் நான் இங்க வந்தேன். காயத்ரி, பிரேம், என்ன இவ என்னமோ பைத்தியம் மாதிரி உளறா? பொறு பொறு பொறு, அவ என் ஜாதகத்தை திருத்தணும்னு பாக்குறா. அவ ஜாதகத்தை நான் எப்படி மாத்துறேன்னு பாரு.